குறைஞ்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அத வாங்கி தாங்க சார். இவனை தூக்கில போட்டுருங்க சார். எபிசோடில் பார்த்தீங்கன்னா உங்கள் பையனை செயின் திருட்டு கேஸில் தான் கூட்டிகிட்டு வந்தீங்க, ஆனால் அவன் கொலையே பண்ணியிருக்கான், அதை அவனே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோ கொலை பண்ணியிருக்கான்னு கேட்கும்போது கணேசமூர்த்திங்கிற ஒருத்தரை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ருக்மணிக்கு மயக்கமே வந்துடுது. நம்ம சத்திரியனை போட்டு பலார்னு அறிஞ்சு எப்படா உனக்கு மனசு வந்தது, கூட பிறந்த அண்ணனையே கொன்னுட்டியே, அவனோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும் அப்படின்னு கோவத்தில் நம்ம ருக்மணி சத்திரியனை போட்டு பலார்னு அரைஞ்சிடுறாங்க. நம்ம தானும் சத்திரியனை பார்த்து அவரை கொல்றதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு வந்தது, உன்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ருக்மணி இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து அவன் வெளியிலே வரக்கூடாது, எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணுமோ அவ்வளோ பெரிய தண்டனையை வாங்கி கொடுங்க, தூக்கில் கூட போடுங்க, எனக்கு அவன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாசுகி இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கதிர் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க மனசு நோகிற மாதிரி நீயும் பேசாத அப்படின்னு சொல்லி நம்ம வாசுகிட்ட கதிர் சொல்கிறாங்க. வாசிக்கிட்ட இதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸு, எவ்வளோ மனசு நோகிற மாதிரி பேசணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தி நீ பேசினேன்னா ருக்மணி இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாசிக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு அடுத்த ஒரு எபிசோட ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க.